வணக்கம். நிறைய பேர் எனக்கு வந்து யூடியூப் சேனலில் பெர்சனலாக மெசேஜ் அனுப்பிச்சாங்க. பாஸ் எப்படி வீடியோ எடுக்கிறீங்க, என்ன எவ்வளோ வருமானம் வருது, என்ன நிலமை அப்படின்னு சொல்லிட்டு நிறையா பேர் அனுப்பிச்சிருந்தாங்க. அதுங்களுக்கெல்லாம் இந்த வீடியோ. ஃபஸ்ட்டு நான் இந்த வீடியோ எடுத்து பெரிய வந்து லட்சக்கணக்கில் சம்பாரித்து பெரிய ஆள் ஆகிட்டேன் அப்படின்லாம் கிடையாது. என்னை பொறுத்தளவுக்கு இந்த வீடியோ வந்து நான் எடுத்தது வந்து ஒரு டைம் பாஸ்க்கு வந்து ஆரம்பித்தேன் ஸ்டார்டிங்கில். அப்புறம் கொஞ்சம் நாளைக்கு அப்புறம் வந்து ஒரு 50 வீடியோ போட்டதுக்கப்புறம் என்னையாலே இந்த வீடியோ நிப்பாட்ட முடியல. நியாயமாக சொல்லணும்னா நான் தேட்டரில் போய் ஸ்பெண்ட் பண்ணுற டிக்கெட் காசு அளவு கூட வந்து இந்த யூடியூப்னால வந்து என்னால் சம்பாதிக்க முடியலை. ஒரு லாஸ் தான் சொல்ல முடியும். அதனால நீங்கள் ஒரு இந்த யூடியூப் வீடியோ அப்லோட் பண்ண லட்சக்கணக்கில் சம்பாரிச்சலாம் அப்படின்னு வந்து ஒரு கனவு காணாங்க சம்பாதிக்கிறவங்களும் இருக்காங்க. நிறையா பேர் வந்து பார்த்தீங்கன்னா வீடியோ அப்லோட் பண்ணி ஒரு 1 மில்லியன் 2 மில்லியன் வியூஸ் அப்படி போகிறவங்கலாம் வந்துட்டு ஏர்னிங்லாம் வந்து எங்கேயோ போய்கிட்டு இருக்கு அப்படின்றாங்க. இந்த கேமிங்ஸ் வந்து பிடிபி இப்படின்னு சொல்லிட்டு, அப்புறம் இந்த சூப்பர் உமனு இவங்கெல்லாம் வந்துட்டு எங்கேயோ சம்பாரிச்சுக்கிட்டு இருக்காங்க. என்னை பொறுத்தளவுக்கு ஒரு இண்டிவிஜுவலாக அந்தளவுக்கு பெரிய சம்பாத்தியம் கிடையாது. நீங்கள் எடுக்க வேண்டும் அப்படி யூடியூப்பில் வந்து வீடியோ அப்லோட் பண்ண வேண்டும் ஆசைப்பட்டீங்கன்னா கண்டிப்பாக தாராளமாக பண்ணுங்கள். ரெக்யர்மெண்ட்டு ஒன்றும் கிடையாது. ஒரே ஒரு கேமரா வந்து நான் மோஸ்ட்லி யூஸ் பண்ணுறது கிடையாது. நான் வந்து மொபைலில் தான் யூஸ் பண்ணுறேன். இப்போ எடுக்கிறது கூட மொபைலில் தான். மோஸ்ட்லி எனக்கு மொபைல் தான் கம்ஃபர்டபுளாக இருக்குது. எங்கே போனாலும் ஒரு சின்ன ஒரு கேப் கிடச்சா கூட கையில் வந்து செல்ஃபி ஸ்டிக்கை வச்சு டப்புன்னு எடுத்து விட்டு போய்கிட்டே இருப்பேன். அதுதான் எனக்கு வந்து கம்ஃபர்டபுளாக இருக்குது. உங்களுக்கு என்ன மாதிரி பிடிக்குதோ அதுக்கு தகுந்த மாதிரி ஒரு கேமராவோ இல்லைன்னா வந்து ஒரு மொபைலோ வச்சு எடுத்து அப்லோட் பண்ணிக்கோங்க. அப்புறம் வந்து ஒரு வீடியோ எடிட்டிங் சாஃப்ட்வேர், நீங்கள் கேமரா யூஸ் பண்ணிங்கன்னா வீடியோ எடிட்டிங் சாஃப்ட்வேர் நிறைய ஃப்ரீ சாஃப்ட்வேர் இருக்குது. அப்படி நீங்கள் வந்து ஹை குவாலிட்டியாக கொடுக்கணும்னா வந்துட்டு காசு கொடுத்து ப்ரீமியர் சாஃப்ட்வேர் நிறைய அடோப் கூட வந்து போட்டிருக்கேன். அடோப் எலமெண்ட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு அதை கூட வாங்கி நீங்கள் யூஸ் பண்ணுங்கள். நான் மொபைல்லேயே வச்சுருக்கிறதுனால மொபைல்லேயே வந்துட்டு சாம்சங்கில் வந்து வீடியோ எடிட்டிங் சாஃப்ட்வேர் இருக்குது ஃப்ரீ. அதிலே நான் எடிட் பண்ணி அப்லோட் பண்ணிடுவேன். அப்புறம் நீங்கள் என்ன மாதிரி வந்து வீடியோ அப்லோட் பண்ண விரும்புகிறீங்க அப்படின்றது வந்து ஃபஸ்ட்டு யோசனை பண்ணிக்கோங்க. சப்போஸ் வந்து உங்களுக்கு என்டர்டெயின்மெண்ட் பிடிச்சிருக்கா என்டர்டெயின்மெண்ட் ரிலேட்டட் வீடியோ போடுங்க. அப்புறம் வந்து இல்லைன்னா நீங்கள் ஸ்ட்ரீட்டில் வந்து ஏதோ பார்க்குறத வந்து வீடியோஸ் எடுத்தீங்கன்னா அதை கூட அப்லோட் பண்ணலாம். அப்புறம் வந்து நீங்கள் ஏதோ ஒரு மூவி ரிவ்யூ வந்து இது பண்ணணும்னா மூவி ரிவ்யூ பண்ணலாம். டெக்னிக்கலாக நீங்கள் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து ஆட்சென்ஸ் ரெவன்யூ நிறையா வருவதற்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. ஏன்னா டெக்னிக்கலாக அதாவது டுட்டோரியல்ஸ் இது மாதிரி இதுதான் வந்து பஞ்சமாக இருக்கும். அந்த மாதிரி நீங்கள் ட்ரை பண்ணிங்கன்னா நிறையா ரெவன்யூ வர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. ஆட்சென்ஸை பொறுத்தளவுக்கு என்டர்டெயின்மெண்ட்டோட கம்பேர் பண்ணுறப்ப ஹாஸ்பிட்டாலிட்டி அப்புறம் வந்து டுட்டோரியல்ஸ் ரிலேட்டட் அதாவது எஜுகேஷன் ரிலேட்டட் இந்த மாதிரி இதுக்கு வந்து நிறையா பே பண்ணுறதா நான் படிச்சிருக்கேன். அதனால் நீங்கள் அந்த மாதிரி ட்ரை பண்ணிங்கன்னா நிறையா வருமானம் வருவதற்கு வாய்ப்புகள் இருக்குது. ஆனால் எதுவுமே வந்து உங்களுக்கு வந்து ஸ்டார்டிங்கில் ஒரு மாதத்துலேயோ 2 மாதத்துலேயோ வரவே வராது. வர்றதும் வாய்ப்புகள் இருக்குது. ஏன்னா பார்த்தீங்கன்னா சம்டைம் வந்து உங்கள் வீடியோ வந்து வைரலாக போயிடுச்சுன்னு வச்சுங்க, நிறையா சம்பாதிக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஆனால் 99% வந்து வைரல் ஆகிறதுக்கு வாய்ப்புகள் கிடையாது. அதனால் ஒரு வருடம் 2 வருடம் வந்து கொஞ்சம் நீங்கள் வந்து ஒரு பொறுமையாக வந்து ஒவ்வொரு வீடியோ எடுத்து போடுறப்ப வந்து பொறுமையாக அப்லோட் பண்ணிக்கிட்டே தான் இருக்கணும். எனக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா வந்து ஸ்டார்டிங்லாம் 10 வியூ 5 வியூ ஒரு வாரம் ஆயிருக்கும் வீடியோ அப்லோட் பண்ணி. மொத்தமே வந்து 150 வியூ தான் இருந்திருக்கும். அந்த மாதிரியெல்லாம் நான் வந்து நாட்கள்லாம் ஓட்டியிருக்கேன் ஸ்டார்டிங்கில். அப்புறம் வந்து 100 200 ஆச்சு, 200 300 ஆச்சு, 300 400 ஆச்சு. அப்புறம் இப்போ வந்து எந்த வீடியோ போட்டாலும் 1000 2000 வியூஸ் வந்து போயிடுது. ஒரு சில மூவிக்கெலாம் வந்துட்டு 50000 1,00,000 வியூஸ்க்கெலாம் போகுது. அந்த மாதிரி வந்து வேரியேஷன் இருக்குது. அதனால் நீங்கள் கொஞ்சம் பொறுமையாக அந்த வியூஸ் உங்களுக்குன்னு வந்து ஒரு சப்ஸ்கிரைபர் கவுண்ட் வரணும். அது வரைக்கும் நீங்கள் பொறுமையாக ஒரு வருடம் காத்திருக்க வேண்டும். அதில் வந்து நீங்கள் பொறுமையை இழந்தீர்கள் என்றால் உங்களுக்கு வந்து இந்த யூடியூப் வந்து செட் ஆகாது. இதுதான் நான் இவ்வளோ நாள் வந்து இந்த யூடியூப்பில் தெரிஞ்சுக்கிட்ட ஒரு விஷயத்தை உங்கள்கிட்ட சொல்லிட்டேன். இது பிடிச்சிருந்துச்சுன்னா யூஸ் பண்ணுங்கள். மறந்துடாமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணால் மட்டும்தான் வந்து என்னோடய வீடியோஸோ ஃபீச்சர் வீடியோஸை வந்து பார்க்க முடியும். நன்றி.